Okay, students, in this class we are going to see the history of Indian journalism. Already I gave one video because of some technical issues I couldn't record my own voice, so that I just gave another video which was based on Indian journalism, history of Indian journalism. But I received so many comments that ma'am, I can't understand. But still, people, you have to understand the original English. You have to just listen many of videos like that, then only you can improve your skill. Okay, so try to understand that video also. That will be highly helpful and very interesting video. Just take notes. Just if you can't understand anything, just repeat 3 or 4 5 times. If you listen that video, you can understand it very easily. Can you understand? So just listen that also. But in exam point of view, I'll give some important notes in this lecture. Already I gave on PDF. Just for exam point of view, you just gather all the notes. Can you understand? From that PDF and this PDF also, you have to gather all the notes, then write as your own in exam. Can you understand? The Indian history of Indian journalism க்கு நிறைய நோட்ஸ் கொடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்துல இருந்துமே இம்பார்ட்டண்ட்டானதை எடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு படித்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வாஸ் கிவன் த இன்ஸ்கிரிப்ஷன். இம்பார்ட்டன்ட் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதுக்கு தேவைன்னா உள்ளே இருக்கிறதும் இன்னும் ரீட் பண்ணி பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. News was given in inscription of walls of temples and in ancient days என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, டெம்பிளோட வால், கோயிலோட வாசல்லையும் பாறைகளில் காயினில் இந்த மாதிரி தான் வந்து நியூஸ் எழுதினாங்க. அப்புறமா ட்ரம், நமக்கு இந்த ஊருக்குள்ளால ட்ரம் அடிச்சுட்டே வந்து விஷயத்தை சொல்கிறது, இந்த மாதிரி இருந்தாங்க. எல்லா கிங்கோட முன்னால் இருந்த எல்லா கிங்கோட அரசவையிலையும் ஒரு கமாண்டர் இன் சீஃப் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, டெய்லி நாட்டில் நடக்கிறத என்ன பண்ணுறதுன்னா பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த நியூஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து பரவிட்டு, ஜேர்னலிசம் ஓகேவா விஷயம் பரவிட்டே தான் இருக்குது. இன் இந்தியா நியூஸ் லெட்டர்ஸ் கண்டெயின் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ராயல் கோர்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட்ஸ் ஃபார் ப்ராவினன்ஸ் வேர் இன் சர்க்குலேட்டிங் டியூரிங் முகல் ரூல் வரும்போது ராயல் கோர்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நியூஸ் லெட்டர்ஸ் மாதிரி. ஓகேவா? So printing process was brought in India after the Christian missionaries who came to India. British எப்போ இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறமா 16th century அப்புறமா தான் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து first they used printing press and newspaper, everything in India. Initially the pioneer of journalism in India was Englishman. ஃபர்ஸ்ட்டு யார் நம்ம இந்தியாவில் வந்து ஜேர்னலிசம்க்கு வந்து வித்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு இங்கிலீஷ்மேன் தான். பிகாஸ் ஆஃப் த ரூல் ஆஃப் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் எம்பையர்ஸ் நம்மளை ரூல் பண்ணனால நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜேர்னலிசமுக்கு முன்னோடி யாருன்னா இங்கிலீஷ்மேன் தான். So in India, first newspaper in modern sense was Bengal Gazette. Very 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 important. கண்டிப்பாக படிங்க. Just take it notes. ஒரு பேப்பர் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பெங்கால் கெசட் ஆர் கல்கத்தா கெசட், கல்கத்தா general advertiser, which made appearance on 29th Jan 1780. It was edited and published by James Augustus Hickey. ஸோ இதை வந்து ஹிக்கி கெசட் அப்படின்னு சொல்கிறாங்க. Then Ganga Kishore Bhattacharjee, a teacher or reformist ideas, as the first Indian to bring out a newspaper, he has perhaps a great claim to all, called Papa of the Indian press. ஸோ நம்ம இந்தியாவில் அப்படி பார்க்கும்போது என்னதான் ஃபர்ஸ்ட்டு பிரிட்டிஷ்காரங்க தான் இந்தியாவுக்குள்ள பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கொண்டு வந்தது, நியூஸ் பேப்பர் இதெல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணது இருந்தாலும் நம்ம இந்தியாவில் இருந்து ஒரு ஆள் ஃபர்ஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் வந்து அவங்க எல்லாமே பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோல் கீழே தான் ப்ரெஸ் இருந்துச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அவங்க கண்ட்ரோல் கீழே தான் ப்ரெஸ் இருந்து. ஆனால் அதுக்கப்புறமா இந்தியன்ஸ் வந்து ப்ரெஸ்ஸை வந்து கையில் எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு அப்படி வந்து இந்தியன்ஸ் ஒரு ஆள் உள்ளே வந்திருக்காரு அப்படின்னா அது யாருன்னா கங்கா கிஷோர் பட்டாச்சார்ஜி.
ஓகேவா, அவர் தான். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் அவ்வளோனால நம்ம அவரை வந்து பாப்பா ஆஃப் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர், ஓகேவா, ஃபாதர் ஃபிகர்னு மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். Then Christian missionaries and European editors have left indelible imprints in the history of Indian journalism. ஸோ இந்தியன் ஜேர்னலிசமோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே ஃபுல்லாக யார் தான் இருப்பா, பிரிட்டிஷ்காரங்க தான் இருப்பாங்க. த ரீசன் தே ரூல்ட் ஆஸ், நம்மளை வந்து அவங்க தான் ரூல் பண்ணாங்க. ஸோ நம்மளுடைய எல்லா ஹிஸ்ட்ரிலையும் அவங்களோட ஷேடோ வந்து வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ டியூரிங் திஸ் பீரியட் 1880 AD-லேருந்து 1857 AD வரைக்கும் பாருங்கள், there was a rapid growth of vernacular press in Bengal. பெங்காலில் வந்து ப்ரெஸ் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டே இருந்தது இந்த பீரியடில். Indian owned English newspaper and periodicals also emerged as a part of India apart from Bengal. ஸோ நம்ம நியூஸ் பேப்பர்னு பார்த்தோன்னா ஜேர்னலிசம் ஆர் நியூஸ் பேப்பர் நியூஸ் பார்த்தோன்னா நிறைய இருக்குது. நம்ம இப்போ உள்ள ரீசெண்டாக பார்த்தோன்னா தமிழ் நியூஸ் பேப்பர் இருக்குது. ஸோ தமிழ்லேயே தமிழ் நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் வாங்குறாங்களா? இல்லை. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், ஹிந்தி நியூஸ் பேப்பர், மலையாளம் நியூஸ் பேப்பர், தெலுங்கு நியூஸ் பேப்பர், மராட்டி நியூஸ் பேப்பர், நிறைய நியூஸ் பேப்பர் வாங்குறாங்க. ஸோ ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தோட லாங்குவேஜை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ பீப்புளோட நாலேஜை பேஸ் பண்ணி தான் நம்ம நியூஸ் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் இன் ப்ரீ ரிபிலியன் பீரியட், ஸோ நம்ம நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே 2 எராவை டிவைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரீ-இண்டிபெண்டன்ஸ் பீரியட், செகண்ட் ஒன் இஸ் போஸ்ட்-இண்டிபெண்டன்ஸ் பீரியட். ஸோ ப்ரீ-இண்டிபெண்டன்ஸ் பீரியட் நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ்காரங்கள் தான் நம்மளை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஸோ தே ரூல்ட் அஸ் இன் நாட் ஓன்லி இன் கண்ட்ரி பட் ஆல்சோ இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆர் லைஃப். நம்மளுடைய லைஃப்பில் உள்ள எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ரூல் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் ஜேர்னலிசமும் அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த ப்ரீ ரெபலியன் பீரியட் த அர்ஜ் ஆஃப் சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் அண்ட் கல்ச்சரல் அட்வான்ஸ்மெண்ட் seems to be most urgent and necessary prerequisite and social upliftment of the Indian. ஸோ ஒரு 1857 பார்த்தீங்க அப்படின்னா உலகமே வந்து கொஞ்சம் மாறிட்டு இருந்த நேரம். இந்த விக்டோரியன் ஏராலாம் இருந்து தெரியுமா? பிரிட்டிஷில், இங்கிலாண்டில் விக்டோரியன் ஏரெல்லாம் வர நேரத்தில் உலகத்திலேயே நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சு உலகமே மாறிட்டு இருக்க நேரத்தில் இந்தியாவுக்கும் மாற வேண்டிய கட்டாயம். ஏன்னா இந்தியாவில் வெள்ளைக்காரங்க வந்து ஒரு ஸ்பார்க் ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. என்னென்னா ஒயிட்டாக இருந்தால் தான் பியூட்டி, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் தான் பியூட்டி, எஜுகேஷன் தான் பியூட்டி, இதுதான் வந்து ஆக்செப்டபிள். நம்மளுடைய எஜுகேஷன், நல்ல கல்வி கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து இந்த உலகம் நம்மளை மதிக்கும், நீ நல்லா இருந்தால் தான் இந்த உலகம் மதிக்கும். அவங்க ஒரு ஆஸ்பெக்ட் கொடுத்துட்டு போனாங்க. ஷார்ட்டாக ட்ரெஸ் பண்ணால் தான் மாடர்ன். ஸோ உங்களுடைய ட்ரெடிஷ்னல் சாரீயெல்லாம் போட்டால் அது மாடர்ன் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டுக்குள்ளே நம்மளை வந்து தள்ளிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் வர வேண்டி இருந்தது. பிகாஸ் ஆஃப் the rule of British people, we had to develop ourselves not only personally but also socially and culturally. கல்ச்சுரலாகவும் நமக்கு நிறைய சேஞ்சஸ் வர வேண்டியிருந்தது. ஸோ ரிலீஜியஸாகவும் அது வரைக்கும் நமக்குள்ள இருந்த ஒரு ஹிந்துயிசம் அவங்க வந்து எடுத்துகிட்டு அவங்களுடைய ரிலீஜியனை கொண்டு வந்தாங்க. ஸோ வி பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்ட் அபவுட் போத் ரிலீஜியன்ஸ். எந்த ரிலீஜியன் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம பீப்புள் கன்ஃபியூஸ் ஆகியிருந்த நேரத்தில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு புரட்சி தேவைப்பட்டது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த புரட்சி இருந்த நேரத்தில் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி புரட்சிகள் வரும்போது நியூஸ் பேப்பர் தான் பெரிய பங்காற்றும். ஆமாவா இல்லையா? ஒரு நியூஸ் வந்து நமக்கு உள்ளால நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிட்டா அப்படின்னா, ஏதாவது ஒரு ரேப் நடந்துச்சு, அந்த சீன் அப்படியே நியூஸ் பேப்பரில் போட்டாங்க அப்படின்னா அந்த ரேப் சீனை பார்க்குற ஒவ்வொருத்தங்களோட கண்ணும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ சம் பீப்புள் ஹவ் கிரிட்டிசைஸ்ட் that girl, some people criticized all girls, some people support that girl, some people support all the girls. ஒவ்வொருத்தங்க பாயிண்ட் ஆஃப் வியூலையும் மாறிட்டு இருக்கு. ஸோ நியூஸ் பேப்பர் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்ட், ஒரு நியூஸாக இருக்கட்டும், நியூஸ் சீனாக இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்குது. நமக்கு தெரியாமல் நம்மளை சிந்திக்க தூண்டிட்டு இருக்கு. ஸோ இந்த நம்ம
இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னால் இந்த சிந்திக்க தூண்டுற வேலையை நியூஸ் பேப்பர் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்துச்சு. பாரதிதாசன் ஆல்சோ ஒர்க்ஸ் இன் a newspaper and they made people to fight against Britishers. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பாட்டு மூலமாக அதை வந்து பப்ளிஷ் பண்ணி மக்களுக்குள்ளால ஒரு இண்டிபெண்டன்சி, நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு தாட்டை க்ரியேட் பண்ண நினச்சாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் கேன் க்ரியேட் அண்ட் கேன் டூ எனி திங். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஒரு நார்மலாக பெண்ணு பிடிச்சி எழுதுகிறாங்க, நியூஸ் எழுதுகிறாங்கன்னா அது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, அது ரொம்ப கஷ்டம். அதனால ஒரு பெரிய புரட்சியே வெடிக்கும். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாலே இந்தந்த விஷயங்கள் தான் நமக்கு நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? த ரோல் ஆஃப் ப்ரெஸ் இன் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் ஈவன் மோர் க்ளோரியஸ் அண்ட் ஆக்டிவ் நெக்ஸ்ட் 90 years. அந்த 1817க்கு அப்புறமா அந்த 1818 இந்த டைம்ல எல்லாம் நியூஸ் பேப்பர் ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு. என்னது, எங்களுக்கு விடுதலை வேணும், நாங்களும் யோசிக்கிறோம், நம்ம அப்போ தான் திங்க் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். எது நல்லது கெட்டதுன்னு வெள்ளைக்காரன் தான் நமக்கே சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ தான் வெள்ளைக்காரன் சொல்லிக் கொடுத்தா நமக்கே தெரியுது நம்ம இத்தனை வருஷம் நம்ம அடிமையாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் நியூஸ் பேப்பர் மூலமாக தான் நடந்திருக்கு. வீக்லீஸ் பார்த்துக்கோங்க, 3rd லைன் பாருங்கள். டெய்லி வரக்கூடியது தான் டெய்லிஸ். வீக்லிஸ்னால் வீக்லி வரக்கூடியது. பை வீக்லிஸ்னால் வீக்லி 2 டைம் வரக்கூடியது. மந்த்லீஸ் அப்படின்னா மந்த் வரக்கூடியது. ஆனுவல்ஸ் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடியது. பை ஆனுவல்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா வரக்கூடியது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் பெங்கால் நியூஸ் பேப்பர் என்னெல்லாம் இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க. சம்பாத் குமுடி, சமாச்சார் சந்திரிகா, சமாச்சார் பிரபாகர், ஜனன் வேசம், இதெல்லாமே வந்து பெங்காலி நியூஸ் பேப்பர். தென் ஹிந்தி நியூஸ் பேப்பர் ஒன்று இருக்குது, பார்த்துக்கோங்க. வீக்லி ஒடுண்டா மார்டன்ட். தென் டெய்லி நியூஸ் பேப்பர் சமாச்சார், சுதாவர்ஷன், இதெல்லாம் கல்கத்தாவில் வந்தது. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் தமிழ் மேகசின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் நியூஸ் பேப்பர் என்னது? தமிழ் மேகசின். ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப இதை வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது, எக்ஸாமுக்கு நோட்ஸ் யூஸ் ஆகும். தென் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். நம்ம ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், ப்ரீ ரெபெலியன் பீரியட். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் ரெபெலியன் எல்லாம் வந்துட்டு இருந்த டைமில் அது ஒன்று நடந்துச்சு. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ், இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ப்ரீங்கிற வேர்டு எப்போவுமே 1947க்கு முன்னால் உள்ள காலத்தை நினைக்கணும். ஓகேவா? ஸோ 1947க்கு முன்னால் ஒரு புரட்சி, சமுதாய புரட்சி, மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரிலீஜியன், கல்ச்சுரலாக எல்லாமே மக்கள் வந்து வெள்ளைக்காரனை தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அவன் போட்டிருக்க மாதிரி ட்ரெஸ் போட்டால் தான் பெஸ்ட்டு, அவன் போட்டிருக்க மாதிரி, அவன் வாங்கியிருக்க மாதிரி எஜுகேஷன் தான் பெஸ்ட்டு, அவனோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு, ஒயிட் ஸ்கின் தான் பெஸ்ட்டு, இந்த மாதிரி பீப்புள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் இருந்தது. அதுக்கப்புறமா மக்கள் நல்ல எஜுகேஷன் கிடைக்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஏன் வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருக்கணும்? வி ஹாவ் ஆர் ஓன் கண்ட்ரி, வி ஹாவ் டு ரூல் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க? வெள்ளைக்காரனை துரத்துறதுக்காக இந்த நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணுறாங்க. Can you understand? The history of Indian press covers a long span about 200 years. ஒரு 200 வருஷம் நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜேர்னலிசம்க்கு இருக்குது. ஜேர்னலிசம்க்கு எத்தனை வருஷம் இருக்குது? 200 years. Struggled against social political evils. It is glorious history with an important role in the freedom movement when it faced persecution. தென் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒரு நாட்டோட விடுதலைக்கு பெரும் பங்காற்றுவது இந்த ஜேர்னலிசம் தான். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எந்த ஒரு விதத்துலையுமே புரட்சி ஏற்படுத்த முடியும். பாரதியாரெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் மூலமாக தான் அவருடைய கவிதைக்கு ஒரு உயிர் கொடுத்து அதில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. இதில் பார்த்துக்கோங்க, த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்னு இருக்குது. அதில் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் பார்த்துக்கோங்க, phase of 1880 to 1818, then phase of 1818 to 1868. இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. வேணும்னா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த டைட்டில் மட்டும் படித்து வச்சாலும் போதும். Then phase of period 1868 to 1919. Then
phase of 1919 to 1937, then phase of period 1937 to 1947. ஸோ இவ்வளோ பீரியடாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு ஆளோட நேம் இல்லைன்னா படிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் ஏதாவது ஒன்று படித்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா அதை அப்படியே எழுதுனால நோ ப்ராப்ளம். ஸோ தென் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரால முக்கியமான ஒரு பர்சன் பற்றி பார்க்க போகிறோம். ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய், ஆல்ரெடி யூ நோ அபவுட் ஹிம் வெல், ஐ திங்க். He is the person who abolished sati, the belief of sati among Indian people. அதில் நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தர் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் சதி ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை. இந்தியாவிலேருந்து ஒரு ஆள் சதிங்கிற ஒரு ஹேபிட்டை ஒழிக்கிறதுக்கு பாடுபட்டார்னா அது ராஜாராம் மோகன் ராய். அது ஒரு பெரிய அப்ரிஷியேட்டபிள் திங். நம்ம கல்ச்சரில் இருந்துட்டு நம்ம கல்ச்சரில் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து சொல்கிறதுங்கிறது that is impossible. ஸோ அது ராஜாராம் மோகன் ராய் பண்ணியிருக்காரு. he was the founder and father of Indian language journalism. எல்லாருமே ஜேர்னலிசம்னா அது இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. மக்கள் அதை நம்ம லாங்குவேஜில் படிக்கிறதுங்கிறது நமக்கு அது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. ராஜாராம் மோகன் ராய் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய வெர்னாக்குலர் லாங்குவேஜ், which means our own language. India is the place where thousands of languages were spoken. நிறைய லாங்குவேஜஸ் இருந்தது, இப்போ இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நமக்கு நியூஸ் பேப்பர் வரணும், இதில் எல்லாமே ஜேர்னலிசம் வரணும் அப்படின்ட்டு ராஜாராம் மோகன் ராய் தான் அதுக்கு எஃபர்ட் எடுத்தார். ஸோ ஹி வாஸ் கால்ட் as the founder and father of Indian language journalism. Can understand, very very important, just note it down. As a fighter of the rights of women, very very important, he abolished sati, then a social reformer and refined standard, founder of Brahma Samaj ங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கினாரு. Then father of Indian journalism will be remembered for all times to come the pages of Indian history. ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலே ராஜாராம் மோகன் ராய்க்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. ரீசன் அவர் இந்த வேலைகள் பண்ணியிருக்காரு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ராஜாராம் மோகன் ராய் இம்பார்ட்டன்ட் பர்சன், கண்டிப்பாக எழுதணும். ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் ஹிக்கி ஒரு நேம் சொன்னேன், அதுக்கப்புறமா பட்டாச்சார்ஜி அது சொன்னேன், அதுக்கப்புறமா ராஜாராம் மோகன் ராய் பார்த்துக்கணும். தென் த ஹிந்து, தி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாஸ் ஸ்டார்டட் அஸ் வீக்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வீக்குக்கு ஒன்று வரும், ஓகேவா? on 20th September 1876 from மெட்ராஸில் ஸ்டார்ட் பண்ணது தான் ஹிந்து. The birth of Indian National Congress heralded a new era for the history of Indian journalism. ஸோ நேஷ்னல் காங்கிரஸ் நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்போது ஜேர்னலிசம் இன்னும் நல்லா டெவலப் ஆச்சு. The Indian National Congress was born under the leadership of Englishman A.O. Hume in 1885. இங்கிலீஷ்மேன் தான் அதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, A.O. Hume. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தென் another important person, Mahatma Gandhi. He took over Young India. அவர் நடத்திட்டு இருந்த ஒரு ஜேர்னலோட நேம் தான் என்னென்னா யங் இந்தியா. started in 1919. Also he started Gujarati Weekly, நவ்ஜீவன்கிற ஒரு வீக்லி ஜேர்னலையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. Can you understand? Then the second point, the post-independence Indian press. ஓகேவா? ப்ரீ-இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோம், தென் போஸ்ட்-இண்டிபெண்டன்ஸ். இந்த இயர் 1947 வரது எல்லாமே போஸ்ட்-இண்டிபெண்டன்ஸ். இந்த இயர் 1947 brought Indians independence to India and herald a new era. ஸோ 1947 வரைக்கும் நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, 1947 வரைக்கும் அவங்க இண்டிபெண்டன்ஸுக்காக போராடினாங்க. தென் only people using newspapers to make awareness about the social situation and the cultural situation of people அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இண்டிபெண்டன்ஸுக்காக யூஸ் பண்ணாங்க. இண்டிபெண்டன்ஸில் மக்கள் எப்படி தூங்கிட்டு இருக்காங்க, விடுதலை புரட்சிக்கு யாரும் வரல, அவங்களுடைய தூக்கத்தை தட்டி எழுப்புறதுக்காக they are using journals அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிருதா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஓனாக எழுதலாம். தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, டக்குன்னு நம்மளுடைய ஐடியா 1947 மிட் நைட்லேருந்து மாறிடுது. ஏன்னா அது வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ்னு யோசிச்சிருந்த மைண்டு டக்குன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே
நம்மளுடைய மைண்டு மாறிடுது. ஸோ எப்படி நியூஸ் பேப்பர் அடுத்து வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இட் விட்னஸ் நாட் ஓன்லி ஓப்பனிங் ஆஃப் எ நியூ சாப்டர் இன் த ஹிஸ்ட்ரி. ஸோ எல்லாமே போச்சு. இண்டிபெண்டன்ஸ் கேட்டாவே இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டான், அடுத்து ஒரு புதிய சாப்டர் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் ஓப்பன் ஆகுது. பட் ஆல்சோ சா த எமர்ஜென்ஸ் ஆஃப் ப்ரெஸ். ஸோ ப்ரெஸ் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் த ரோல் ஆஃப் பிளே வித் வீக்கர் அண்ட் எனர்ஜி. ஸோ அதுக்கப்புறமும் ப்ரெஸ்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு மக்கள் உணர ஆரம்பித்தாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் நிறைய இருக்குது, இது வேணும்னா யாராவது ரீட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கம்மியாக இருக்கட்டுமேனா கொஞ்சமாக எடுத்து தந்திருக்கேன். ஓகேவா? In the post-independence period, to cope up with the increased circulation, it was found necessary to become self-sufficient in the matter of papers. This was done by starting factories in India. So, வெள்ளைக்காரன் போனோன்னா நம்ம ஆட்களோட ஃபர்ஸ்ட் வேலையே எல்லாருக்குமே நியூஸ் பேப்பர் கிடைக்கணும், எல்லா இடத்துலையுமே ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுல தான் நம்ம மக்கள் ரொம்ப முனைப்போடு இருந்தாங்க. நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணணும், நம்மளே நம்மளுடைய லாங்குவேஜில் படிக்கணும், நமக்கு எல்லாம் கிடைக்கணும், ஒவ்வொரு இடத்துல கிடைக்கணும், மெட்ராஸில் கிடைக்கணும், டெல்லியில் கிடைக்கணும், மும்பையில் கிடைக்கணும், கல்கத்தாவில் கிடைக்கணும். இந்த மாதிரி மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நம்மளுடைய நாட்டை யார் ரூல் பண்ணால்? நம்ம தான் ரூல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்மளுடைய பாலிட்டிக்கல் சேஞ்சஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த மாதிரி போயிட்டு இருக்குது, அதை வந்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையும் இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் ஜேர்னலிசம் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? தென் ஒரு கோட் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா இந்த கோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியன் ப்ரெஸ். ஸோ இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ஐடியா தரேன். ஸோ இந்தியன் ஜேர்னலிசம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு 4ஆக நீங்கள் வந்து மனசுக்குள்ளே பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? சாரி 5ஆக பிரிச்சுக்கோங்க. இந்தியன் ஜேர்னலிசம், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம்னாலே 5ஆக பிரிச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அதில் வர பர்சன், இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் யார் யாருன்னு, ஜேம்ஸ் ஆகஸ்டஸ் ஹிக்கி, ராஜாராம் மோகன் ராய், காந்திஜி. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் திங் என்னென்னா ப்ரீ ரெபெலியன் பீரியட். ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னால் நமக்கு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அப்போ வெள்ளைக்காரன் நமக்குள்ளால இருந்தால் நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் இருந்தோம், அறியாமல் இருந்தோம். வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்குள்ளே வந்த டைமில். தென் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ்க்கு கொஞ்சம் முன்னால் வரைக்கும். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு கொஞ்சம் முன்னால் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? இண்டிபெண்டன்ஸ்க்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம நாட்டு மக்கள் நம்மளா ஆள ஆரம்பித்தாங்க. ஸோ இஃப் ஆர் பீப்புள் ரூல்டர்ஸ் அப்படின்னா நம்மளுடைய வேலை என்ன? ஆட்சி பண்ணுறவன் என்னென்ன தப்பு பண்ணுற அப்படிங்கிறத நோட் பண்ணுறது தான் இந்த ஜேர்னலிசமோட வேலை. ஓகேவா? தென் ப்ரெசண்ட், இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜென்ரலாகவே எழுதலாம். இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் படி எல்லாம் எழுதாமல், ஸோ இப்போ வந்து நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஆஸ் த வேர்ல்ட் வாஸ் came into a small box called mobile phone. So the bigger world also came into the small box called mobile phone. Like the journalism also developed in their own way. அதோட ஓன் வேல அதுவும் டெவலப் ஆகிட்டு இருக்கு. Nowadays online newspapers were all available. Then important thing, journalism in every aspect, weeklies, monthly journals, then டிவி நியூஸஸ், லைவ் நியூஸஸ் நமக்கு இப்போ மொபைலில் பார்க்க முடியும். ஸோ த வேர்ல்ட் இன் இந்தியா பீப்புள் ஆல்சோ ஸ்டார்டட் யூஸிங் மொபைல் ஃபோன்ஸ். டெய்லி பீப்புளோட வெப் யூசர்ஸோட நம்பர்ஸும் மொபைல் யூசர்ஸோட நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஜேர்னலிசம் ஆல்சோ சேஞ்ச் இட் ஷேப். அதோட ஷேப்பை அதுவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஜேர்னலிசம். எப்படி இப்போ யாரும் நியூஸ் பேப்பர் அதிகம் வாங்குறது இல்லை. ஸோ பீப்புள் ஸ்டார்டட் யூஸிங் மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோனுக்குள்ளாலேயே நியூஸ் பேப்பரை கொடுக்குற மாதிரி, அது சர்டன் அமௌண்ட் வாங்குற மாதிரி இப்போ நிறைய விஷயத்தில் வந்து மாறிட்டு இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாமுக்கு கொஞ்சம் கின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி எழுதணும். தென் நெக்ஸ்ட்